பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் சபரி பிக் பாஸிடம் கதறி கதறி அழுத தருணங்களால் நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. இன்னொரு பக்கம் என்னடானா கமருதீன் போயிட்டு பார்வதிக்காக விக்ரம் கிட்ட பல விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. விக்ரம் அவர் தரப்ப ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காரு. என்னானாலும் நான் வீக்கெண்ட் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் ஒரு விஷயத்த பேசுறாரு. அடுத்து ஒரு பக்கம் கண்டஸ்டன்ஸ் அனுப்புனீங்களா இல்ல பாடி கார்டு அனுப்புனீங்களான்றது எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ள பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே. நேஷனல் வுட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேர்ற உதவியா இருக்கும். மறந்துடாத மக்களே, நான் எல்லா வீடியோலையும் கேட்டிருக்கேன், தயவு செய்து வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ நாமினேஷன் பண்ணும்போது பிக் பாஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருந்தார் சபரி. பிக் பாஸ் என்ன கன்ஃபெஷன் கூப்பிடுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருந்தாரு. ஸோ பிக் பாஸ் நாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் வா அப்படின்றத சொல்லி அமைச்சார். கரெக்டாக நாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்றாரு. அந்த கேமை பற்றி முடிஞ்சிருச்சு, அதை பற்றி கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கு பிக் பாஸ், நான் கொஞ்சம் பேசுகிறேன், அந்த ஒரு நிமிஷம் கொடுக்குறீங்களான்ற மாதிரி பிக் பாஸ் கிட்டே கேட்குறாரு. சரி, நான் உங்ககிட்ட பேசி சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்றத சொன்ன உடனே இவர் பேசுகிறார். நான் கேமாக தான் ப்ளே பண்ணேன் பிக் பாஸ், இதில் திரும்பி திரும்பி சொல்லி அவன் வேணும்னே தள்ளி விட்டான்ற மாதிரி சொன்னாங்க, அது மனசு கஷ்டமாயிருச்சு, நான் வேணும்னும் பண்ணலை பிக் பாஸ் அப்படின்றத சொல்கிறாரு. கரெக்டு, அதை நீங்கள் வேணும்னு தான் பண்ணலை, இன்டென்ஷன் அப்படி கிடையாது அப்படின்றத நான் கொண்டு ஒத்துக்கிறேன். ஆனால் உங்கள் வாயால், எப்படி சபரியோட வாயாலேயே நான் வேணும்னு பண்ணேன்றதை அவரு தானே பதிவு பண்ணாரு, நாங்கள் பதிவு பண்ணலையே. ஸோ இவர் சொல்றாருல, நான் வேணும்னு பதிவு பண்ணன்ற மாதிரி சொல்றாங்க, நான் வேணும்னே தள்ளி விட்டுன்ற மாதிரி பல பேர் பேசுறாங்க. நீ சொன்னதான் ஏன் சொல்றாங்க? நீ போய் அந்த கார்னர்ல உட்காந்துக்கிட்டு சொன்னல, நான் வேணும் தான் தள்ளி விட்டேன், நீ தானே பதிவு பண்ண, அது ஒன்றும் பெருசா இருக்காது, இதுவா இருக்காருன்னு. ஒருத்தன் அடிபட்டு இருக்கான், அதை வேணும்னு தள்ளி விட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கப்புறம் அது பெருசா இருக்காது இதுவா இருக்காருன்னு நீங்களே பேசுறீங்க. அதோட இது அதெல்லாம் சும்மா சரியாயிரும்ன்ற மாதிரி நீங்களே பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு இப்படி சொன்னா எப்படி? அவரே தான் இதை சொன்னாரு, சொல்லிட்டு இப்போ ஒரு பயம் வந்துருச்சு, பேசிக்கலி சபரிக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதனாலதான் பிக் பாஸ் கிட்ட போய் இந்த விஷயங்கள்லாம் சொல்றாருன்றதான் நான் பாக்குறேன். அது ஒண்ணு இன்டென்ஷனா பண்ணலன்னா அதை விட்டு அதை சொல்லிடக்கூடாது, நான் வேணும்னு அடிச்சேன். இப்போ நீங்க அது இன்டென்ஷனா பண்ணலன்னு தெரியுது, ஆனா நீ அதை சொன்ன உடனே எப்படி கனெக்ட் ஆகும்? ஆமா, வேணுத்துக்கிட்டே தான்ப்பா பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணும் நீ அந்த டைலாக் சொன்ன உடனே. இது சபரி மேல இருக்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு. இந்த வாரம் ஃபுல்லா இந்த ஒரு பிரச்சனையை வச்சே எனக்கு பண்ணுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவருடைய அடுத்த பயம் என்னன்னா, பார்வதி இந்த பிரச்சனையை சும்மா விட மாட்டாங்க, இதை வச்சே நடிப்பாங்களேன்ற ஒரு பயமும் அவருக்குள்ள வந்துருச்சு. இதை வச்சு திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணா எனக்கு ரொம்ப கஷ்டம் பிக் பாஸ், தலை வலிக்குது, சத்தம் போட்டு அழணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடிக்கணும், இந்த மாதிரி நடிக்கிறேன்ற மாதிரி பல வார்த்தைகள் சொல்லிட்டு என் பேரை வந்து நான் வாரம் ஏதாவது பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அடிச்சுன்னு வேற சொல்றாங்க பிக் பாஸ், எனக்கு சத்தம் போட்டு அழலான்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏதாவது பேசுங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி நீங்க தானே கேட்டீங்க, ஒரு நிமிஷம் நான் பேசுறதை நீங்க கேட்டா போதுன்ற மாதிரி பிக் பாஸ் சொல்ல, இந்த நெக்கலி அவனுக்கு அப்படின்ற மாதிரி தான் பிக் பாஸ் இருந்துச்சு. ஸோ அதுல அழுங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் சபரி கதரும் சத்தத்தை நம்மளால் கேட்க முடிஞ்சு, கதறி எமோஷன்ஸை வென்டிலேட் பண்றாரு அந்த இடத்துல. ஸோ அவருக்குள்ள டேம் பண்ணி வச்சிருக்கிறதா வெளிப்படுத்துறாரு, ஓகேவா. ஆனால் அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சாதான் நான் பார்க்குறேன். அதில் வந்து அந்த எமோஷன்ஸுக்கான காரணம் திரும்ப அடிச்சுட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னும் போது, இன்டென்ஷனா பண்ணணும் போது அவர் சொன்ன வார்த்தை அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு, அதனால தான் இப்படி போயிருக்காருன்றது நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேம் சொல்றாங்க, இந்த ஃப்ரேக்குன்ற நேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அழுவுறாரு பிக் பாஸ். அப்போ வந்து இந்த போட்டியில இந்த நிகழ்ச்சியில பல நிகழ்வுகள் இந்த மாதிரி நடக்கும், ஓகே. தவறா இருந்தா அதை திருத்திங்க, புரியுதா? தவறா இருந்தா திருத்திங்க, இல்ல உங்களுக்கு நீங்க உண்மையா இருந்தா வேலை பாருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஸோ மக்கள் பார்த்துப்பாங்க, மக்கள் திருத்திப்பாங்க. அப்படி தவறுன்றது உனக்கு தோணுச்சுன்னா, நீ பண்ண தவறுன்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த தவறை எப்படி எது சரி பண்ணலாம், என்ன பண்ணலாம் நீங்க யோசிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு கோடு இருக்கு, அந்த கோடை சின்னதாக்குன்னா என்ன பண்ணுவேன், பக்கத்துல ஒரு பெரிய கோடு போட்டா அந்த கோடு சின்னதாயிரும், அது ஒரு விதம். இல்ல அந்த கோட்டை அழிக்கிறது இன்னொரு விதம். ஸோ அதுல நீங்க என்னவா இருக்கீங்கன்றத பாத்துக்குங்க. ஸோ இது ஃபேக்குன்றது அவங்க சொல்லிட்டு போட்டோம், நீங்க ஃபேக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும்ல, உங்க மனசாட்சிக்கு உண்மையா இருக்கீங்கல்ல, அது போதும்ன்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு அட்வைஸ் சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத பாத்துங்க. இந்த கேமை நீங்களா தானே விளையாடுனீங்க, எல்லாமே கரெக்ட் தானே, மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க, மக்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க, மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் விட்டுருங்க, ஃப்ரீயா விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லி பிக் பாஸ் ஆறுதல் படுத்தி அமைச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் சபரிக்கு ஒரு பயம் வந்து விட்டது அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த ஃபேக்குன்ற டைலாக்கா இருக்கட்டும், ஒரு வாரம் இந்த டாபிக்கை பார்த்துட்டு நமக்கு டேஞ்சர்ன்றது அந்த ஒரு டைலாக்கால் தான் கண்டுபிடிச்சேன். இந்த ஒரு வாரம் இதை பேசுவாங்கன்னும் போது எனக்கு இடிச்சிச்சு. கரெக்டா அந்த இடத்துல தான் சபரி அப்படியே மாட்டிக்கிட்டார் அப்படின்றத நான் பாக்குறேன். இன்னொரு பக்கம் சுபிக்ஷா த்ரெட்டன் பண்றாங்க சாண்ட்ராவை அப்படின்ற ஒரு ரீசன் வச்சு நாமினேட் பண்ணார்ல,
அப்போ வந்து நான் இருந்திருந்தா வேற மாதிரி அப்படின்ற ஒரு டைலாக் டாஸ்க்ல விட்டுருக்காங்க போல. அது சுபிக்ஷா ஃபன்னியா சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சாந்திரா நீ சொன்னது ஃபன்னியா இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. இதுல சுபிக்ஷா பேச வரும்போது கூட ஒரு பிஹேவியர் பண்றாரு பாருங்க பிரஜன்னு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சுத்தமா அவர் வந்து ஆட்டிடியூடு திமிருத்தனமா பேசுது. ஆக்சுவலா சாந்திராவோட பாடி கார்டு மாதிரி தான் அவர் இருக்காரே தவிர்த்து ஒரு கண்டஸ்டன்ஸா பிளே பண்ற மாதிரி எனக்கு தெரியல. எதுக்கு இந்த வேலைன்றதை என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியல. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதுல சுபிக்ஷா போய் கேட்டு அவங்க தரப்பு கிளாரிபிகேஷன் கொடுத்தாங்க. சாந்திரா வந்து நீ சொன்னது ஃபன்னா இல்ல, அது சீரியஸா இருந்துச்சுன்றதால தான் நான் கண்டிப்பா சிரிக்கல, நீ வேணா வீட்டுல போய் எபிசோடு கூட போய் பாரு, சத்தியமா நான் சிரிக்கலன்ற மாதிரி சாந்திரா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இது இப்படிதான் பார்த்தா இன்னொரு பக்கம் கமருதீன் வந்து விக்ரம் கிட்ட பேசுறாரு. ஏன் விக்ரம் ப்ரோ இப்படி பேசுறீங்க, அந்த டாஸ்க்ல வந்து எப்படி நீங்க சொன்னது தானே வரும், நீங்க வந்து அப்படி சொன்னவன தான் ஜட்ஜ் இப்படிலாம் முடிவெடுத்தாங்க, அதை டிஸ்குவாலிஃபை பண்றது மட்டும்தான் ஒரு தீர்வா, வேற தீர்வு இல்லையா, அந்த பொண்ணு கன்சர்ன் பண்ணிருக்கலாம்ல, அந்த பொண்ணை இதமா பார்த்து கொடுத்துருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாரு. அதை வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லும் போது விக்ரம் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது ஒரு ரூல்னா அந்த ரூலை ஃபாலோ பண்ணும், அது எப்படிப்பா எத்தனை வாட்டிப்பா ரீகன்சிடரேஷனே பண்றது, இப்போ ரூலை திரும்ப பிரேக் பண்ணிட்டாங்க, திரும்ப ரீடாஸ்க் கொடுக்க முடியுமா, எல்லா வாட்டியும் ரீடாஸ்க் கொடுத்துட்டு இருந்தா அந்த டாஸ்க் எங்க போய் முடியுறது. எனக்கு சோனுச்சு அதை சொன்னேன், நான் அது யாரா இருந்தாலும் சொல்லியிருப்பேன், சபரியா இருந்தாலும் சரி, திவ்யாவா இருந்தாலும் சரி, பார்வதியா இருக்கட்டும், பார்வதி பண்ணாங்கன்னு சொன்னேன், திவ்யா பண்ணாங்கன்னு சொன்னேன், சபரி பண்ணியிருந்தாலும் நான் சொல்லியிருப்பேன் என்பது. சூப்பர் ப்ரோ அப்படின்ற மாதிரி கமருதீன் சிரிக்க, நிஜமா தாண்டா சொல்றேன். உடனே இல்ல ப்ரோ, அவங்க அடியிலையும் இவ்வளவு மோட்டிவேட் பண்ணி அந்த டாஸ்க்கை பிளே பண்றாங்கல்ல ப்ரோ, அந்த கன்சர்னை யோசிக்கணும்ல, அதை நீ பண்றடா, டாஸ்க்னா இப்படி தாண்டா இருக்கும், என்ன எவ்வளவு எமோஷனலா பிரேக் டவுன் பண்ணாங்க. உடனே சொல்றாரு, என்ன எவ்வளவு எமோஷனலா பிரேக் டவுன் பண்ணாங்க, பிக் பாஸ் அந்த டாஸ்க்கை நிறுத்தினாரா, இதுல பிக் பாஸ் ஏதாவது சொன்னாரா, சொல்லல, அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல, நடக்கணும்னு பிக் பாஸே தானே விடுறாரு, அப்படி ஏதாவது நான் சொன்னதுல பிரச்சனை இருந்தா வீக்கெண்ட்ல பேசிக்கலாம், வீக்கெண்ட்ல இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு வந்திருந்தாங்கன்னா ரூல் இஸ் ஏ ரூல், அது ஒரு இந்த எலிமினேட்ல வந்து அவங்களோட வாய்ப்பு பறிக்கப்படுகிறதுன்ற ஒரு கன்சர்ன்ல பேசுறாரு. அது எப்படி கரெக்ட் ஆகும்? கன்சர்ன்ல ஒரு ரூலுனா எல்லாருக்கும் ரூலுங்க, அந்த ரூலை மீறினது உங்க தப்பு, உங்க வாய்ப்பு முக்கியம்னு நீங்க பேசுறீங்களா, அப்ப ரூலை தாண்டி இருக்க கூடாது, கோட்டை அதை தாண்டிட்டு நியாயப்படுத்தக்கூடாது. கமருதீன் உடனே அந்த எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வந்துறாரு, அந்த கத்தி குத்து முதுகுல குத்துனாங்கன்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வந்துறாரு. அரோரா சொல்லிட்டாங்க அது நீ பண்ண தப்பு, விஜேஸ் அட்ரஸ் பண்ணிட்டாரு, இப்ப எதுக்கு நீ இதை எடுத்துட்டு வரன்ற மாதிரி அரோரா அழகா கிளாரிபிகேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. புரியுதா? இன்னொரு பக்கம் அவர் பார்வதிக்கு சப்போர்ட்டா பேசணுன்றதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறாரு. அதுல டைரக்டாவே விக்ரம் சொல்லிட்டாரு, நான் இதுதான்டா அடே வக்கரமோ இது எதுவுமே எனக்கு இல்ல, எனக்கு தோணுச்சு, நான் ஆன்சரை சிம்பிளா வச்சிருக்கேன், அந்த மாதிரி சுத்தி வளைச்சு பேசணுன்றதுலாம் இல்ல, சிம்பிளான ஆன்சர் கொடுக்குறேன், காம்ப்ளிகேட் பண்ண விரும்பல, இது தப்புனா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து சொல்லட்டும், அது தப்புனா நான் திருத்திக்கிறேன், இதெல்லாம் பண்ணிக்கிறேன், அது நான் சிம்பிளா நீயும் புரிஞ்சுக்கோ, யோசிச்சு பாரு உனக்கு புரியும்ன்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கேமரால போயிட்டு வினோத் பிஹேவியர் சரியில்லை, அவர் இந்த கெட்ட வார்த்தைகளே ஏதோ தவறான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாருன்ற மாதிரி வியானா எடுத்துட்டு போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க கேமரால. யாரு? பார்வதி பக்கத்துல இருக்கிற கேமரால போய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அது என்ன சம்பவம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதோட சண்டைகள் இப்போ சுபிக்ஷா வினோத் சண்டை லைவ்ல போயிட்டு இருந்தது, அதெல்லாம் என்ன ஆச்சுன்றது அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் கைஸ்.